நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசகர் கிடையாது. நான் எதையும் பரிந்துரை செய்வதில்லை. இன்றைக்கி வந்து நம்ம சென்செக்ஸில் வந்து பார்ப்போம். சென்செக்ஸில் வந்து மார்க்கெட் டவுன் ஆனது இப்போ வந்து அப் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல பையிங் ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் அவங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. இங்கே இதில் பார்த்திங்கனாலும் ஒரு பேட்டர்ன் சின்னதாக ஒரு பேட்டர்ன் மாதிரி உருவாகி ஒரு பையிங் ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் மூமெண்ட் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஆனதுலேருந்து கீழே 400 பாயிண்ட்ஸ் இறங்கிட்டு அதுக்கப்புறமேல தான் மூமெண்ட்டு மேலே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கனாலும் தெரியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது ஓப்பன்லேருந்து. அதுக்கப்புறமேல தான் மார்க்கெட் கீழே டவுன் ஆகிட்டு மேலே மூமெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தா நமக்கே நல்லா தெரியும். அதுக்கப்புறமேல பார்த்திங்கனாலும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு தான் மூமெண்ட்டு நல்ல மூமெண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் நல்லா தெரியுது. ஒரு சின்னதாக ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு மூமெண்ட்டு நல்ல மூமெண்ட்டு இருந்திருக்கு. எப்போதுமே ஒரு நல்ல மூமெண்ட்டு கிடைக்க போகுதுன்னா ஒரு சின்ன பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆவாங்க. அப்படி இல்லாட்டி பையிங் ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர் கொடுக்காம மூமெண்ட்டு அதிகபட்சம் மூமெண்ட் ஆகுது சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு. இங்கே பார்த்திங்கனால தெரியும் ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது, செல்லிங் ப்ரெஷர் இருந்து அதுக்கப்புறமேலாம் மூமெண்ட்டு கீழே மூமெண்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கனாலும் ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. அதனால் மூமெண்ட் வந்து மேலே ஒரு 300 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்டு பக்கம் மூமெண்ட்டு மேலே இருக்குது. இதில் பார்த்திங்கனாலும் நல்லா தெரியும் கீழே இறங்கின மார்க்கெட் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் உருவானதுக்கப்புறம் மூமெண்ட்டு நல்ல மூமெண்ட்டாக இருக்குது. இதில் நல்லா பாருங்கள், மூமெண்ட் வந்து கீழே போனது வந்து இப்போ வந்து மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. அதனால் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதிகமாக செல் ஆனாலும் மூமெண்ட் வந்து பையிங்லேயே தான் இருக்கிறனால பையிங் ப்ரெஷர் தான் இப்போக்கி இருக்குது. பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் வந்து பையிங் ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் மூமெண்ட் மேலே இருக்காங்க. இப்போ வந்து டே கேண்டில்ஸில் வந்து பார்ப்போம். டே கேண்டில்ஸில் வந்து பார்க்கும்போது ஒரு 3 வீக்காகவே பார்க்கும்போது ஒன் சைடாகவே கீழே இறங்கிட்டு இப்போ வந்து மூமெண்ட் வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நல்லா பார்த்தா தெரியும் பையிங் ப்ரெஷரை கொடுத்துட்டு 3 டேஸாகவே பார்க்கும்போது அப் ட்ரெண்டாகவே மேலே மூவ் ஆகிட்டுருக்காங்க. இதில் நல்லாவே தெரியுது. பார்த்திங்கன்னா ஒன் சைடாக கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் சரண்டு மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு இப்போ வந்து எப்படின்னா கீழே போன சென்செக்ஸ் வந்து இப்போ வந்து மேலே போயிட்டுருக்கனால ஒரு குறிப்பிட்ட டார்கெட் வரைக்கும் அதிகபட்சம் போக வாய்ப்பு இருக்குது. இப்படியும் ஒரு 83,000 தொடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் எதுவுமே நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். அடுத்தது வந்து நம்ம வந்து சென்செக்ஸ் வீக்லி கேண்டில்ஸை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா போன வீக் ஃபுல்லாகவே பார்க்கும்போது டவுன் ஆகிட்டு இந்த வீக் ஃபுல்லாகவே அப் ட்ரெண்ட் ஆகுது. அடுத்தது ஆப்ஷன் சைடில் பார்க்கும்போது ஃபியூச்சர் வந்து பார்க்கும்போது 82,900 வந்து ஃபியூச்சர் இருக்காங்க. அதனால் 82,900 வரைக்கும் போகிறதுக்கு அதிகபட்சமாக